Hello friends, welcome to Mira Mind Voice. Day 53 in Big Boss House. ஸ்கூல் டாஸ்கில் கடைசி நாள்னு நாம் நினைக்கிறோம். அது என்னமோ தெரிலிங்க, இந்த இந்த சீசன் பிக் பாஸில் மட்டும் ஒரு டாஸ்க் ஆரம்பித்தா ஓகே ஃபைன், நமக்கு ஃப்ரீ டேஸ் கிடச்சிருச்சு 1 ஹவரில் பார்த்தா போகிறோம், 24/7 இவங்க ஒன்றும் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி டாஸ்க்கை மொத்தமாக காலி பண்ணிடுறாங்க. இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி முதல் தடவையாக இந்த சேனலை விசிட் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ. இன்றைக்கி பார்த்தா வியன்னா வியன்னாவுக்கு ஒரு இது இருக்குது, ஏதாவது எங்கேயாவது எழுதிட்டே இருக்கணும். ஒன்று பேப்பரில் எழுதணும் அல்லது போர்டில் எழுதணும், ஏதோ எழுதி 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 போட்டுட்ருக்காங்க. அவங்க டாஸ்க் பேப்பரை காணோன்னு ஏதோ தேடிட்டுருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னாக்க வசந்தி தர்மலிங்கம் ஒரு ஆரோ போட்டு ஒழிகன்லாம் போட்டு ஒரு பேப்பரில் எழுதி அதை நோட்டீஸ் போர்டில் ஒட்டி வச்சுருக்காங்க. வியன்னா விக்ரம் கிட்ட இந்த ஸ்கூலில் யாரை வேணாலும் பகிச்சிக்கலாம், என்னை பகிச்சிக்கிட்ட பற்றியா அப்படின்னு சொல்லி அவரோட ஐடி கார்டில் இருக்கிற ஃபோட்டோவை பிடுங்கிட்டு போய் சாரி கேட்டுட்டு வாங்கிக்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டாஸ்கில் மொத்தமாக காணாமையே போயிட்டவங்க அப்படின்னாக்க ரம்யா, அடுத்தது திவ்யா, சாண்ட்ரா கூட அங்கங்கே கண்ணில் தென்படுறாங்க. ஏன்னா அப்பப்போ பிரின்ஸிபலோட பேசிகிட்டு இருக்கிறதுனால. அரோராவும் ஓகே. வியன்னாவோட ஆட்டம் தாங்க முடியல, அவங்க என்ன நினச்சிட்டு பண்ணுறாங்கன்னு தெரியல. எலிமெண்ட்ரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட் மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்தது பார்த்தா சபரிக்கிட்ட விக்ரம் சொல்கிறாரு, சபரி விக்ரமும் சுபிக்ஷாவுமாக சேர்ந்து வார்டனோட சாரி எடுத்து ஒழிச்சு வச்சிட்டோம், அவங்க தேடவே இல்லை, நேற்றுக்கு ட்ரெஸ்ஸிங் ரூமில் கழட்டி போட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக பிக் பாஸ் நைட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு எல்லாத்தையும் வாஷ் பண்ணுறதுக்கு அனுப்புங்கன்னு சொன்னாங்க. இந்த மேடம் அப்படியே கழட்டி போட்டு வந்துட்டாங்க. இவங்களுக்கு அசிஸ்டண்ட்லாம் இல்லைல்ல, ஈவன் அவங்க வாட்டர் பாட்டிலே இவங்க இன்னும் தேட ஆரம்பிக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைய நாள் பாருவின் நாள் அப்படின்னு சொல்ல தோணினது. டாஸ்க் லெட்டரை கிழிச்சு வியன்னா விக்ரம் மேலே தூக்கி போட விக்ரம் அப்படியே வீறு கொண்டு எழுந்து அடித்தொண்டையிலேருந்து கத்துறாரு, பாருங்க எப்படி நீ டாஸ்க் லெட்டரை கீழ்ச்சி போடலாம், நீ கரஸ்பாண்ட்டை பெரியய்யாவை மதிக்கலை, அது பண்ணல இது பண்ணலை. வேறு யாரும் எதுவும் கண்டுக்காமல் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க வித்தவுட் எனி டிஸ்டர்பன்ஸ். இவர் நான் எடுத்து அதை ஒட்டி காமிக்கிறேன். அப்பப்போ தமிழம்மாவோட கீச்சு குரலும் கொயின்னு சத்தம் கேட்கும். கத்தும்போது ரொம்ப கீன்னு இருக்குங்க சத்தியமாக. ஸோ நான் இது பண்ணுறேன் அப்படி இப்படின்லாம் சொல்ல, வாட் த ஹெல் வியானான்னு அவரை ஆரம்பிச்சது நல்லா இருந்ததானா, அவரை மதிக்கலைன்னு சொல்லு, நானே எடுத்து ஒட்டிடுறேன் அப்படிங்கிற. நம்ம வியன்னா லெட்டர் எடுத்து ஒட்டிட்டு ஒரு அப்பாலஜி லெட்டர் வேறு எழுதி கேமராவுக்கு முன்னாடி க்யூட்னஸ் ஓவர்லோடுன்னு மூஞ்சியை வச்சுட்டு ஒன்று பண்ணாங்க பாருங்கள். அதுக்கே இந்த வாரம் அவங்கள வெளில அனுப்பிடலாம், அந்த மாதிரி ஏதோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒன்று இங்கே உட்காந்து டேபிளில் உட்காந்து எஃப்ஜேக்கு கையில் அடிபட்டுருது. பாத்திரம் வாஷ் பண்ணும்போது ஒரு கிளாஸ் கிழித்து கை அடிபட்டுறது. ஸோ அவர் கன்ஃபெஷன் ரூம் போயிட்டு கட்டு போட்டுட்டு வந்துட்டார். ஸோ இனிமேல் அவரால் கிச்சனில் வேலை செய்ய முடியாது. ஸோ இவங்க ஸ்டூடெண்ட்ஸோடலாம் உட்காந்துக்கிட்டு அவர் ஒரு மொட்டைக்கடுதாசி சொல்கிறாரு. அதாவது வசந்திமா தர்மலிங்கத்தை வச்சு வேலை வாங்கணும் கிச்சன்லங்கிறதுனால அப்பாவியான அசிஸ்டன்ட் வார்டனுக்கு அடிபட வச்சு வெளியில் அனுப்பிச்சிட்டு இப்படிலாம் பண்ணுறாங்கங்கிற மாதிரி சொல்ல, அதை ரொம்ப அழகாக திவ்யா எழுத, அந்த லெட்டரில் உண்மையிலே கையெழுத்து அழகாக இருந்தது திவ்யாவோடது. அதை எழுதி கீழே ஒரு படம்லாம் வேற போட்டு அதை இது பண்ணி அதை மடித்து கொண்டு போய் உள்ளே போடுறது விக்ரம். ஸோ எல்லாருமா சேர்ந்து பண்ணிய ஒரு காரியம் அது பின்னாடி பெருசாக வெடிக்குது. ஒரு பக்கம் பார்த்தோன்னாக்க நம்ம கமருதீன் ஃபஸ்ட்டு வியனா கூட டான்ஸ் ஆடுறாரு, அடுத்தது ரம்யா ஜோ கூடலாம் டான்ஸ் ஆடுறாருங்க. இன்றைக்கி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கும்போது நம்ம வசந்தி மேடம்க்கு, அதாவது வார்டன் மேடமுக்கு அப்படியே பயங்கரமாக பொங்குது. என்னடா இது, ஒவ்வொருத்தரும் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, இவன் என்னடான்னா எல்லார் கூடயும் கூத்தடிக்கிறான், நம்மளை கொண்டு கிச்சனில் மாட்டி விட்டாங்களே அப்படின்னுட்டு. ஸோ சாரி மிஸ்ஸிங்க்கு சாப்பிடும்போது என் புடவையை காணோன்னு ஆரம்பிக்கிறாங்க.
உடனே பிரஜினா ஓகே நேற்றுக்கு என்னோடய பேண்ட்டையும் தான் ஒழிச்சு வச்சாங்க, இவங்களுக்கு எதை ஒழிச்சு வைக்கிறதுங்கிற ஒரு விவஸ்தையே இல்லாமல் போயிடுச்சு, வரும் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல கனி ரொம்ப ரொம்ப இந்த இதுவாக வந்து ஏய் சொல்லுங்கப்பா எங்கே வச்சுருக்கீங்க, எங்கே இருக்குது அவங்களோட சாரின்னு கேட்க தேடட்டும், அப்புறம் ஒரு கேம் விளையாடி ஹாட் கோல்டு கேம் விளையாடி நாங்களே கொடுக்குறோம் அப்படின்னு விக்ரம் சொல்ல அவங்க வந்து அப்படியே பொங்குறாங்க பாருங்கள் வசந்தி மேடம். அவங்களுக்கு டாஸ்க் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் காமிக்கிறதுக்கு இடம் இல்லை, அது ஒரு உடுப்பு, அப்புறம் நான் ப்ளவுஸ் உள்பாவுடையோடைய அலைய முடியும் இது பண்ண முடியும்னு பயங்கரமாக என்னுடைய புடவைப்பா, அது எவ்வளோ சென்சிட்டிவ் மேட்டர், புடவையை காணும்னு நான் எப்படி போய் ஸ்டூடெண்ட்ஸுக்கிட்ட கேட்பேன், நான் எப்படி பண்ணுவேன், ஏன்னா வேறு எதுவும் எனக்கு விஷயம் கிடைக்கல நான் இப்போ பொங்குறதுக்குங்கிற மாதிரி அவங்க இது பண்ணேன். ஒழிச்சு வச்சுருந்தாலும் அது திருட்டு தான், எப்படி எப்படியெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ண போச்சுங்க. உடனே சபரி வந்து மேடம் நீங்கள் எதுக்கு அழுவுறீங்கன்னு எனக்கு தெரியுங்க, ஏய் சபரி நீ வேற பெசாமல் போட அவங்க ஒரு இது கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இவங்க பார்த்தாங்க ஏய் அழ ஆரம்பிச்சிட்டாங்கப்பான்ட்டு சுபிக்ஷாவும் விக்ரமுமா அங்கேருந்து கமரு வந்து இது பண்ண கன்சோல் பண்ண அவர் தோல் மேலே சாஞ்சிட்டு டே எனக்கு வெக்கமாக இருக்குடா அப்படிங்க. பாருவுக்கு வெக்கமாக இருக்கிறதா, எது கிடைத்தாலும் நாங்கள் அதில் எங்களுடைய இதை புகுத்தி, அதாவது இது ஆரம்பிக்கும் போது அவங்க என்ன பண்ணுறாங்க, நாள் தலைமுடி கட் பண்ணதுலேருந்து ஆரம்பிக்கிறாங்க, அது யூஷுவல் பாரு டாக்டிக்ஸ். உடனே இதுக்கு மேலே இவங்க தாங்க மாட்டாங்கன்னு விக்ரம் மடித்து கொண்டு வந்து நான் தான் எடுத்து வச்சேன் இந்தாங்க அப்படின்னு கொடுக்க சுபிக்ஷா இல்லை மேடம் நானும் தான் சேர்ந்து பண்ணினேன்னு சொல்ல என்னடா ரொம்ப நாளி போகும்னு நினச்சேன் புஷ்ஷுன்னு அடக்கிட்டாங்களேன்னு இவங்க நினைக்க அப்படியே ஒரு கோவம் ஆத்திரத்தில் வந்து எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைகிறாங்க அந்த அம்மா. அவங்களுக்கு கோவம் வந்தாலே அப்படி தான் போகிறாங்க, அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு தான் போகிறாங்க. உடனே அமித் கேட்குறாங்க, அமித் வந்து அவங்கக்கிட்ட பராங்க் செய்தால் மட்டும் அவங்களால ஹேண்டில் பண்ண முடியாது. நேத்திக்கு பிரஜனோட பேண்ட்டு காணும், அடுத்தது அமித்தினுடைய ஷூஸ் காணும், தேடுங்க கிடைக்கும்ட்டு தான் போனாங்க. ஆனால் இன்றைக்கி ஹோல் வீட்டையும் தன்னோட பார்வையில் கொண்டு வரத்துக்காக ஒரு அழுது ஒரு ட்ராமா பண்ணிட்டாங்க. அப்புறம் அமித் கேட்குறாரு ஒரு சாரிக்கா இவ்வளோ பண்ணுறாங்க, ஐயோ பயமாக இருக்கே அப்படின்னு. வாங்க சார் நீங்களும் மாட்ட போகிறீங்க அப்படின்னு தோன்றுறது நமக்கு. அசம்பிளி பிக் பாஸ் வந்து பிரின்ஸிபலை உள்ளே கூப்பிட்டு இன்றைக்கான டாஸ்க் உங்களுக்கு இதெல்லாம் பசங்களை வந்து 5 குறள் சொல்லணும், திஸ் இஸ் அ சீரியஸ் ஸ்கூல் அப்படின்னு அவர் திரும்ப ஞாபகப்படுத்துகிறாரு. அது சீரியஸ் ஸ்கூலாக கனி நடத்தினாங்க, அமித்தும் நடத்தினார். ஆனால் இவங்க அது சீரியஸாக எடுத்துக்காமல் என்னமோ திருடுறது ஒளிச்சு வைக்கிறது ப்ராங்க் பண்ணுறது இது மட்டும்தான் ஸ்கூலுங்கிற மாதிரி இந்த பசங்க நடந்துட்டுருக்காங்க. ஆனால் இது ஹாஸ்டலில் ஒளிச்சு வச்சு ப்ராங்க் பண்ணது அது ஒன்றுமே சொல்ல முடியாது. அசம்பிளியில் குரல் சொல்கிறாங்க. வேணா ஆஸ் யூஷுவல் போய் மேக்கப் பண்ணிக்கிட்டு கிளாஸ் ரூமில் போய் உட்காந்தா 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ரெஸ்ட் ரூம் கேட்குறாங்க. ரெஸ்ட் ரூம் வந்துட்டு போய் ட்ரெஸ்ஸிங் ரூமில் ஒளிஞ்சிக்கிட்டு மேக்கப் பண்ணுறாங்க, வேறு எதுவுமே பண்ணுறதில்ல. எந்த ஸ்கூல்லேயும் 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை விடமாட்டாங்க. அதுக்கு தான் அப்புறமா பிரஜின் கேட்குறாரு, என்ன உங்களுக்கு ஏதாவது சுகர் இஷ்யூஸ் இருக்கா, இந்த வயசில் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லையே, அப்புறம் எதுக்கு திரும்ப நீங்கள் ரெஸ்ட் ரூம் போகிறீங்க அப்படின்னுட்டு அவங்களுக்கு கடுமையான தண்டனைன்னு சொல்லி கையை தூக்கிட்டு நிற்க சொல்ல இன்றைக்கி கனியம்மாவும் அமித்சாரும் எல்லாருக்கும் ப்ராக்ரஸ் கார்டு மாதிரி ஒரு இது யார் என்னென்ன பண்ணுறாங்க எப்படிப்பட்ட ஸ்டூடெண்ட்டாக இருக்காங்கன்னு ஒன்று வாசிக்கிறாங்க. அது ஏதோ போச்சுங்க, அவ்வளோதாங்க, அதுலேயும் ஒன்றும் இல்லைங்க பெருசாக. அடுத்தது வியனாக்கு வந்து தண்டனை என்னென்னா அவங்களுக்கு மேக்கப் தானே மெயினாக இருக்குது. விக்ரம் வந்து மேக்கப் போட்டு விடணும் வேணாக்கு, அந்த மேக்கப்போடு தான் இன்றைக்கி ஈவினிங் லைட் ஆன் பண்ணுற வரைக்கும் அவங்க இருக்கணும் அப்படின்னுறாங்க. விக்ரம் சூப்பராக ஒரு மேக்கப் போட்டு விட மூஞ்சி முழுக்க உடனே அவங்க அதுக்காக அழுது போய் ஒளியிற மாதிரி அவங்க தான் அப்பப்போ ஒளிஞ்சிட்ருக்காங்களே, போய் தலை ரூமில் பின்னாடி கட்டிலுக்கு பின்னாடி உள்ளுக்குள்ளே போய் உண்மையிலேயே கனி கேட்குறாங்க, உள்ளுக்குள்ளே பள்ளி கிள்ளி இருந்ததுன்னா என்ன பண்ணியிருப்ப நீ அப்படின்னுட்டு அந்த மாதிரியான இடத்தில் ஒளிந்து கொண்டிருக்கிறார். சாப்பிட்றதுக்கு நம்ம அசிஸ்டன்ட் வார்டன் போய் தேடுறாரு, எங்கே இருக்காங்கன்னு. அது தேடிட்டு வந்து எல்லாருமே உட்காந்து சாப்பிட்றாங்க. ஸோ அது சாப்பிட்டு முடித்த உடனே கம்ப்ளைண்ட் லெட்டர்ஸ் எல்லாம் படிக்கணும்னு சொல்ல கம்ப்ளைண்ட் லெட்டர்ஸை படிக்க ஆரம்பிக்க அப்போ படிக்கும்போது ரொம்ப ஜாலியாக சிரிச்சுக்கிட்டே யார் எழுதினது நீ இது அப்படின்ட்டு வந்துட்டு, ஆனால் இந்த மாதிரி எழுதக்கூடாது, திஸ் இஸ் இன் பேட் டேஸ்ட்
அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காந்துடுறாங்க. எல்லாம் படித்து முடித்தாச்சு. அவங்கவங்க இடத்துக்கு போயிடுறாங்க. அப்புறம் பொறுமையாக வந்து பிரின்சிபலை கூப்பிட்டு இந்த லெட்டரை நான் அட்ரஸ் பண்ணணும், இதை வந்து வார்த்தை வார்த்தையாக டீகோட் பண்ணி வார்த்தை வார்த்தையாக பேசின்னு ஆரம்பிக்க பிரஜின் பார்த்துட்டாரு. ஓகே, இந்த அம்மா ஏதோ மாட்டை பார்க்குறதுன்னு சொல்லிட்டு நேரம் வெளியில் வந்து அமித் சார் நீங்களும் வாங்க சார் அப்படின்னு கூப்பிட்டு அமித் சொல்கிறாரு, இது அவங்க திரும்ப திரும்ப ஏன் பண்ணுறாங்கன்னு தெரில, ஒரு மொட்டை கடுதாசியை இக்னோர் பண்ணிவிட்டு போயிட்டு இருக்கணும், ஒரு நல்ல ஒரு கேரக்டரைசேஷனில் ஒரு ஜாலியாக போகுமேனு பண்ணினேன், ஆனால் அவங்க இதை வேறு லெவலுக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்கன்னு அப்பயே அவர் வருத்தப்பட்டுட்டு இருக்கும்போது அவரையும் கூப்பிட்டு பேசலாம் என்று கூற அவர் சொல்கிறார், சார் இது மொட்டை கடுதாசி, இதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸே கொடுக்க வேண்டாம், அப்படியே விட்டுட்டு கடந்து போயிடலாங்க. உடனே கனியவும் கூப்பிட்டு எஃப்ஜேவியும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போட கனி வந்து அதை படித்து ஒவ்வொரு வார்த்தையாக டீகோடு பண்ணேன். சார் இதை நான் உங்ககிட்ட பேசணும்னு நினச்சேன், நீங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு பண்ணுறீங்க, இதை நான் வீக்கெண்டு வரைக்கும் கொண்டு போவேன், இதெல்லாம் விட முடியாது, இது என்னுடைய தன்மானத்தை பாதிக்கிற விஷயமா இவனுக்கு பார்வதி சத்தம் போட நேராக லிவிங் ரூம் கூட்டிகிட்டு வந்துடுறாரு. லிவிங் ரூமில் உட்காந்து ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க கருத்தை சொல்ல இது ஒன்றுமே இல்லை. வசந்திங்கிற அந்த கேரக்டருக்கும் தர்மலிங்கம்ங்கிற அந்த கேரக்டருக்கும் ஓடுற ஒரு ட்ராக்கு, இது எதுக்கு பெருசாக பர்சனலாக எடுத்துக்கணுங்கிற மாதிரி பேச, அதுவும் கமருதீன் வந்து பர்சனலாக எடுத்ததை விட அவங்க இன்னும் வேறு லெவலுக்கு போயிட்டாங்கங்கிற மாதிரி எல்லாம் பேச பார்வதியால் தாங்க முடியவில்லை. அதுதான் உடனே அமித் வந்து பார்வதி வந்து, சார் நான் இதை தான் சார் சொன்னேன், அங்கேயே நம்ம பேசிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணலாங்கிறதுக்கு ஒரு மீட்டர் இருக்குது, அதில் நீங்கள் அவங்கள ஸ்டாப் பண்ணணுங்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் இதை எவ்வளோ பெரிய இஷ்யூ ஆக்குவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லைங்க. அமித் எழுந்து கத்திடுறாரு, வீக்கெண்டு வரைக்கும் கொண்டு போவேன்னு சொன்னது நீங்கள் பார்வதி அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஒரு ஃபன் எலிமெண்ட்டுக்காக பண்ணினேன், அதை திரும்ப 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 சொல்லி அதுக்கு ஒரு அசிங்கமான ஒரு இது கொடுக்கறது நீங்கள் தான். நான் ஒரு ஹாப்பி ஹஸ்பண்ட், ஒரு அப்பா, என்ன நீங்கள் பயங்கர மோசமாக போர்ட்ரே பண்ணுறீங்கன்னு. சார் நீங்கள் உங்களை நான் கொண்டே வரல சார், என்னை பற்றி சொல்லியிருக்கிறத அப்படின்னு இவங்க திரும்ப திரும்ப ஆரம்பிக்க, அவங்க ஏதோ நினச்சி ஆரம்பித்தாங்கங்க, அது வேறு லெவலில் போய் எங்கேயோ போய் பிசுபிசுத்து போச்சுங்க. அதுக்கு இவ்வளோ பெரிய ஒரு ட்ராமா பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஆக்சுவலாக அதில் இருக்கிற ஒரு வார்த்தை எஃப்ஜேவை காயப்படுத்தின்னு, மேபி அதை எடுத்திருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். பிகாஸ் எஃப்ஜே அடிபட்டுக்கிட்டது அவர் வெசல் வாஷ் பண்ணும்போது, இவங்களுக்கும் அதற்கும் சம்மந்தமே கிடையாது. ஆனால் இவங்க வேற எங்கேயோ அழைச்சிட்டு போக அவர் சொல்லிட்டாரு, நான் உண்மையாக உங்களை நம்பினேன், பல விஷயங்கள் உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்டு இருந்தேன், யூ ப்ரோக் த ட்ரஸ்ட், இனிமே உங்ககிட்ட அந்த ட்ரஸ்ட்டு வரவே வராது. ஸோ இதை திரும்பி திரும்பி நீங்கள் பேசும்போது அவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு, நம்ம வைல்ட் கார்டில் வந்தப்போ ஒரு விஷயம் வந்துச்சு, அதை திரும்பி திரும்பி பேசாதீங்கன்னு சொல்லிவிட்டு இவங்களே திரும்ப திரும்ப பேசி அதை வேறு லெவலுக்கு கொண்டு போனாங்க. இந்த விஷயத்தை அதே மாதிரி இவங்க பண்ணுற மாதிரி இருக்குது, அவருக்கு ஒரு ட்ராமா ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல, அடுத்தது பிரஜின் பியூட்டிஃபுல்லாக ஹேண்டில் பண்ணாருங்க. அந்த இஷ்யூ அதை பெருசாக அட்ரஸ் பண்ண பார்க்க க்ளீனாக அதை இது பண்ணி, அதுக்கு எஃப்ஜே சொல்கிறாரு, இந்த வீட்டில் இருக்கிறவங்கள பாருங்கிற பர்சன் ஒரு அவங்களோட இன்டென்ஷனே இந்த வீட்டில் இருக்கிறவங்க வெளியில் தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணுறது தான் அவள் வேலையே, அவகிட்ட போய் மாட்டாதீங்கன்னு முதல்லையே உங்களை சொன்னேன் அப்படின்னு சொல்ல, அமித் சொல்கிறாரு, இனிமேல் என்கிட்ட பேசக்கூட பேசாதீங்க, நீங்கள் தான் வீக்கெண்டு வரைக்கும் எடுத்துகிட்டு போனீங்கன்னு எல்லாம் சொல்ல, அது அப்படியே போச்சுங்க. அடுத்த செகண்டே பார்த்தா பார்வதியும் அரோராவும் அந்த மாம்பழம் சாங்கு 2 நாள் முன்னாடி ப்ராக்டிஸ் பண்ணாங்களே, அதுக்கு டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க கமருதீன் கூட. யாருமா நீ அப்படின்னு தோன்ற அளவுக்கு திரும்ப சாப்பாடு சமைக்கணும், நைட்டு டின்னர் பண்ணணும்னு ஆரம்பித்த உடனே அதில் பிரச்சனை பண்ணுறாங்க. உடனே பாரு சொல்கிறாங்க, அமித் தான் எனக்கு 2 நாளாக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருந்தார், அவர் வந்து ஹெல்ப் பண்ணால் நான் சமைப்பேன். அவர் இவங்க இந்த அம்மா கிட்டேயே போகிறதுக்கு ரெடியாக இல்லை. அவர் என்ன சொல்கிறாரு, நான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மாரல் சயின்ஸ் கிளாஸ் எடுக்கிற மாதிரி அவங்கள அழைச்சிட்டு போய் நாங்கள் குக் பண்ணுறோம், அவங்க வெசல்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் பண்ணி வச்சுட்டு போகணும் அப்படின்ன உடனே, அது எப்படி நாங்கள் சமைச்சா நாங்கள் 2 பேர் மட்டும் சமைக்கணும், நீங்கள் சமைச்சா எல்லாரையும் கூட்டிகிட்டு போய் ஃபன்னாக சமைப்பீங்களா? அதெல்லாம் முடியாது, பெரியய்யா சொல்லியிருக்காரு சமையல் வேறு யாரும் பண்ணக்கூடாதுன்னு. அப்போ சரி நீங்களே பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்க கைண்டுட்டு போயிட்டார். அவ்வளோதான். சாண்ட்ராவும் திவ்யாவுமாக
சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்க பார்வதி மேடம் சமைச்சிட்டு இருக்கும்போதே லைட்ஸ் ஆஃப் எல்லாம் ஆயிடுது. பிரஜன் சொல்கிறாரு, எங்கிட்ட கத்தாத, இந்த சமையல் வேலைக்கு நீங்கள் தான் சார் பிரின்சிபல், ஹைரார்கி படி நீங்கள் தான் மேலே இருக்கீங்க, நீங்கள் தான் சொல்லணும்னு கத்த ஆரம்பிக்க பிரஜன் வெளில வந்துட்டார். எங்கிட்ட கத்தாத, டோன் டவுன் டோன் டவுன் டோன் டவுன்னு சொல்லி அவங்கள டோன் டவுன் பண்ண வச்சு அமிதா தான் கேட்குறாரு. அவங்க வந்து ஏற்கனவே ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்க, அவங்க இதில் இருக்காங்க. சரி, அவுட் பஸ்ட் ஆகும் அப்படின்னா அவங்க அதெல்லாம் ஹேண்டில் பண்ண கற்றுட்டு தான் வந்திருக்கணும். இது வந்து 100 நாள் இப்போ இதுன்னு தெரியும். ஸோ அவங்களுக்கு ஃபிசிக்கலி சரியில்லை அப்படின்னாக்க ஷி ஹேஸ் டு அண்டர்கோ இட், வேறு வழியே கிடையாது. அதுக்காக நம்மளை கத்தினா நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு அவர் இது பண்ண. பாருவுக்கு பாத்திரம் கழுவுறதில்ல பிரச்சனை. வினோத் வந்து சரி வா நான் சொல்லிக் கொடுக்குறேங்க, அப்போ ஸ்டூடெண்ட் வந்து சொல்லிக் கொடுக்குறதும் தப்பு தானேன்னு எஃப்ஜே அங்கேருந்து குரல் கொடுக்க. பேசிக் தானே கேட்குறோம், டிஃப்ரெண்ட் ரீசன்ஸ்க்காக இன்றைக்கி 3 தடவை அவங்க எழுதியிருக்காங்கன்னு விக்ரம் பாயிண்ட் அவுட் பண்ணுறாரு. லைட்ஸ் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஸோ நாளைக்கும் இந்த டாஸ்க் இருக்குது. நைட்டு எல்லாரும் சாப்பிட்டாங்களா சாப்பிடலையா எதுவும் தெரியாது. ஸோ இன்றைய தினம் பாருவின் அழுவாச்சி தினம் அப்படின்னு முடிச்சுட்டு, ஆக்சுவலாக இந்த டாஸ்க்கை இன்னியோட முடிக்கல, நாளைக்கும் தொடரும்னு போட்டாங்க. ரம்யா சொல்கிறாங்க, அதுதான் நான் முதல்லையே சொன்னேன் அப்படிங்கிறாங்க. இந்த கன்றாவியை நாளைக்கும் நாம் பார்த்து அதுக்கப்புறம் பெஸ்ட்டு ஒஸ்ட்டு போய் பார்ப்போம். வேறு என்ன பண்ணுறது, நமக்கு வர வர வீக்கெண்டில் வந்து விஜேஎஸ் என்ன சொல்லுவார் அப்படின்னு வெயிட் பண்ணுறதே நம்மளுடைய தொழிலாக போச்சு. நேற்று வரைக்கும் ஒன்றும் பெருசாக நடக்கலை இந்த டாஸ்கில். ஸோ இந்த டாஸ்க்கை தான் திரும்ப அவர் வந்து உட்காந்து ரிலீவ் பண்ண போகிறாரு. வேறு எதுவும் பெருசாக கிடையாது. நம்மளுடைய அடுத்த எக்ஸ்பெக்டேஷன் இந்த வாரம் யார் வெளியே செல்லலாம் அப்படிங்கிறதா இருக்கலாம். பார்வதி அழறாங்க, இதுக்கு நான் இந்த வாரம் நானே வெளில போயிடுறேன், ஏன்னா இவங்கள பெர்ஃபார்ம் பண்ண விடாமல் எல்லாரும் அழுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க யாருன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு வீட்டுக்குள்ளே. ஆனால் அந்த அம்மா வெளில வந்துடுவாங்க. ஷீ இஸ் அ வெரி பிரேவ் லேடி. லெட்ஸ் see. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. Thank you.